போன வாரம் முதல்வர் வந்து சட்டமன்றத்தில் பேசும்போது ஒரே வார்த்தை சொன்னாரு, பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதி. கட்சி நிதின்னு சொன்ன ஒரு வார்த்தை, ஒத்த வார்த்தையில மொத்த திமுக கூடாரமும் அடிச்சு அலறடிச்சு ஓடினாங்க. அப்படியே தெரியும் எவ்வளவு லஞ்ச ஊழல் வந்து அவங்களை வந்து சூழி இருக்குன்னு. கழக ஆட்சி ஆரம்பிச்சு ஒரு கிட்டத்தட்ட 43 நாள் ஆச்சு. இதுல வந்து சாதனைகள் வந்து ஏராளமான சாதனை பண்ணியிருக்கோம். என்னென்ன பிராக்டிகலா பண்ண முடியுமோ ஒரு கட்சியால, ஒரு அரசாங்கத்தால, அதை வந்து 43 நாட்கள் எங்க தலைவர் பண்ணி காமிச்சிருக்காரு. முதல்ல கையெழுத்து சிங்கப்பெண் அதிரடிப்படை, பெண்களுக்கான பாதுகாப்பு. இங்க நிறைய பெண்கள் இருக்கீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு எவ்வளவு மோசமா இருந்துச்சு போன 5 வருஷம் உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல அவசியமே கிடையாது. அதுக்கான ஒரு நடவடிக்கை தான் சிங்கப்பெண் அதிரடிப்படை. அங்க வந்து தமிழ்நாடு முழுவதும் அந்த அதிரடிப்படை நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ஒயின் ஷாப், போதைப் பொருள் அடிமையா இருக்க இளைஞர்கள் ஜாஸ்தி. கடைசி 5 வருஷத்துல மதுபானம் மட்டும் இல்லைங்க, ட்ரக்ஸ் ஊரு ஃபுல்லா இருக்கு. அதுக்கான முக்கிய காரணம் அதை கட் பண்ணாம விட்ட, சும்மா அப்படியே ஃப்ரீயா விட்டாங்க நம்ம போன திமுக அரசு. அதுக்காக வந்து தனி டிபார்ட்மெண்ட்டே முதல் தொடங்கி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, 717 ஒயின் ஷாப் இந்த கடந்த 3 வாரத்தில் மூடப்பட்டிருக்கு தமிழ்நாடு முழுவதும். அதுல மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில 4 ஒயின் ஷாப் மூடப்பட்டிருக்கு. கூடிய விரைவில் பல ஒயின் ஷாப்கள் மூடப்படும். இன்னைக்கு காலையில கூட தலைவர் வந்து ஒரு மேரத்தான் ஓடி இருந்தாரு, ஸ்போர்ட்ஸ் எடு ட்ரக்ஸ் எவிடுன்ற ஒரு டேக்லைன் வச்சு. இது என்ன, நம்ம இளைஞர்களுக்கு வந்து விளையாட்டுத்தில் இந்த தொகுதி ரொம்ப கம்மின்னு சொன்னாங்க. அதுக்கான முயற்சியில வந்து நான் ஈடுபட்டிருக்கேன். பல விளையாட்டுகள் இங்க வரப்போகுது. அதுக்கு வந்து இளைஞர்கள் வந்து இந்த டோபமைன் சொல்லுவாங்க, இந்த மது எதுக்காகன்றாங்கன்னா இந்த டோபமைன் லெவல் வந்து அவங்களை ஏற்றி விட்டு ஒரு மாதிரி ஒரு ஹைல கொடுக்கும். அதை விட நம்ம விளையாடுறோம்னா, நம்ம வந்து ஓடுற போது அந்த டோபமைன் இதோட ஜாஸ்தி. ஸோ மக்கள் வந்து அந்த இளைஞர்கள் வந்து மனம் மாறாம எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம விளையாட்டுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. விளையாட்டுல ஃபோக்கஸ் பண்ணா உடல் ஆரோக்கியமா இருக்கும், ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும், கெரியர்ல இம்ப்ரூவ் ஆவாங்க. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாதையை நான் பார்க்கிறேன். அதனால இந்த போதைப் பொருள் அடிமையாக்குறத முற்றிலும் நம்ம தவிர்க்கணும். அதுக்கான முயற்சி அரசாங்கம் எடுத்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க போன வாரம் பார்த்துருப்பீங்க, நம்ம நிதியமைச்சர் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை விட்டாரு. அதை வந்து தமிழ்நாடு முழுவதும் 10 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நேத்து வந்து நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் வந்து மின்சாரத்துறை வெள்ள அறிக்கையை விட்டிருந்தாரு. அதுல வந்து 2.5 லட்சம் கோடி கடன் விட்டுருக்காங்க. சோ இந்த மாதிரி நம்ம இபில இருந்தா நிறைய வசூல் வருது மக்களுக்கு, அரசாங்கத்துக்கு. அது அப்படி இருந்துமே இவ்வளவு பெரிய ஒரு கடன் சுமையை நம்ம அரசாங்கம் மாதிரி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கான ஒரு முயற்சியை தான் இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் வந்து எப்படி அதை வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன், சும்மா நம்ம வந்து திமுக அரசு மேல எல்லாத்தையும் பிரேம் பண்ணிட்டு போகாம எப்படி ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொண்டு வரலாம், ஒரு தீர்வு காமிக்கலாம் தலைவர் வந்து ஒரு குழு அமைச்சு பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கான ரிசர்ச் அண்ட் R&D சொல்லுவாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அது வந்து ஒரு தனி குழு அமைச்சிருக்காரு. நம்ம ஈவி பாத்தீங்கன்னா ஒரு விப்ரோ போன்ற பல இங்க ஐடி கம்பெனிஸ் இருக்கு, அதுக்கு ஈடான ஒரு பெரிய கம்பெனி. அங்கெல்லாம் எப்பயுமே ஒரு R&D இருக்கும். அதே மாதிரி நம்ம இபிக்கும் ஒரு R&D வச்சிருக்காங்க. எப்படி இந்த கடன் சுமை கம்மி பண்ணலாம், இந்த மின்சாரத்தை எப்படி தடையில்லா மின்சாரம் கொடுக்கலாம் மக்களுக்கு அப்படின்ற ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அது நடைமுறை சாத்தியம் மறுப்பது சீக்கிரத்துல. அது மட்டும் இல்ல, போன வாரம் முதல்வர் வந்து சட்டமன்றத்தில் பேசும்போது ஒரே வார்த்தை சொன்னாரு, பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதி. கட்சி நிதின்னு சொன்ன ஒரு வார்த்தை, ஒத்த வார்த்தையில மொத்த திமுக கூடாரமும் அடிச்சு அலறடிச்சு ஓடினாங்க. அப்படியே தெரியும் எவ்வளவு லஞ்ச ஊழல் வந்து அவங்களை வந்து சூழி இருக்குன்னு. எங்க தலைவர் சொல்ற ஒரே வார்த்தை தான், மனசாட்சி உள்ள மக்களாட்சி. இந்த கரப்ஷன் கமிஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்க இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து போன வாரம் ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. அதுல வந்து இந்த ஸ்கூல் ரினியூவல் ஃபீஸ் வந்து 3 லட்சம் ரூபாய் வருஷம் கட்டணும். இந்த தடவை ஒரு பைசா இல்லாம எல்லா ஸ்கூலுக்கும் ரினியூவல் பண்ணி கொடுத்துருக்கு லைசன்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சாதனை. இப்ப ஒரு பிளான், ஒரு பில்டிங் அப்ரூவல் போறீங்கன்னா ₹1 லஞ்சம் கிடையாது, டக்குன்னு பண்ணிட்டே இருக்கும். இப்ப வந்து நேத்து வந்து ஒரு பெரிய ஒரு எக்கனாமிஸ்ட், ஒரு பிசினஸ்மேன் ஸ்ரீதர் வேம்புன்னு இருக்காரு, ஜோஹோல ஒரு பெரிய கம்பெனி. அவர் வந்து போட்டிருக்காரு, நான் திமுக அரசுல எவ்வளவு கஷ்டப்பட்டேன், இப்ப வந்து இந்த தாவைக்க அரசுல வந்து எல்லாமே சுலபமா நடக்குது, எங்கேயும் ஒரு கரப்ஷன் இல்ல, கமிஷன் இல்ல, ரொம்ப சுலபமா இருக்கு. இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. ஸோ இது வந்து சாத்தியமானது எங்க தலைவர் முதல்வரானதுக்கு பிறகுதான். அவர் வந்து இப்ப மட்டும் இல்லைங்க, அடுத்து பல ஆண்டுகளுக்கு அவர் தான் முதல்வர் இருக்க போறாரு. இந்த நலத்திட்ட உதவிகள் தலைவர் கட்சி ஆரம்பிக்க முன்பிலிருந்தே நம்ம கழக நிர்வாகிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 30 வருஷமா விஜய் மக்கள் இயக்கம் என்ற பேர்ல பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அரசாங்கம் அமைச்சது பிறகும் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க என்னைக்குமே மக்களோட தான் இருப்போம். அதனால எதுவா இருந்தாலும் எங்களை அணுகுங்க, உங்க பிரச்சனை தீர்க்கிறது நாங்க இருக்கோம். அதுக்கு முன்பு எனக்கு ஓட்டு போட்டு இந்த சட்டமன்ற தொகுதியில ஜெயிக்க வச்ச உங்க அனைவரையுமே
உங்கள் பாதம் தொற்றி நன்றி தெரிவித்துக்கிறேன். உங்க குடும்பத்துல ஒருவனா ஏத்துக்கிட்டீங்க, கண்டிப்பா நான் கைவிட்டுற மாட்டேன். நான் சொன்னதுதான் அரசு, நான் வந்து எலெக்ஷன் படி சொன்னதுதான். உங்களோட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்க வீட்டு பையனா இருந்து நான் செஞ்சு கொடுப்பேன். அதை வந்து இன்னைக்கும் சொல்றேன், நான் சத்தியமா சொல்லுவேன். நான் செய்யற இந்த செயல் 5 வருஷம் பிறகு நான் உங்களுக்கு தேடி வந்து ஓட்டு கேட்கணும் அவசியம் இல்லை. நீங்க எனக்காக நீங்க ஓட்டு கேட்பீங்க, ஒரு ஒருத்தர் கிட்ட போய். அந்த அளவுக்கு என்னோட செயல் இருக்கும். நான் பொறுப்பேற்ற பிறகு இன்னி வரைக்கும் 139 கோரிக்கைகள் வந்திருக்கு என்னோட எம்எல்ஏ ஆபீஸ்க்கு. அதை வந்து 89 கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றிருக்கேன். அதுவே ஒரு சாதனையா பாக்குறேன். ஏன்னா நம்ம வந்து எல்லா கோரிக்கையும் உடனடியாக பண்ண முடியாது. பட்டா பிரச்சனை ஓவர் நைட்ல பண்ண முடியாது. அதெல்லாம் காலவாசகம் தேவை. எங்க முதல்வரே பதவியேற்குமா சொன்ன ஒரு வார்த்தை தான், எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, கண்டிப்பா எல்லாமே சீரி பண்ணணும். அதே மாதிரி நானும் கேட்கிறேன் உங்ககிட்ட, கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுக்க நாங்க இருக்கோம். அதுக்காக தான் நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க. உங்களோட சேவகனா நான் இங்க வந்திருக்கேன். ஃபியூச்சர்ல எதுவா இருந்தாலும் எங்க எம்எல்ஏ ஆஃபீஸ் ஆலப்பாக்கம் கங்கை ரோட்ல தான் இருக்கு, நீங்க வந்து பார்க்கலாம். உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயங்க, எலெக்ஷனுக்கு பிறகு நான் எலெக்ஷன் சந்திக்கும் போது 2 எதிரி இருந்தாங்க எனக்கு. ஒன்னு திமுகல வந்து எக்ஸ் எம்எல்ஏ அண்ணன் கணபதி அவர்கள், இன்னொன்று வந்து எக்ஸ் மினிஸ்டர் அண்ணன் பெஞ்சமின் அவர்கள். 2 பெரிய ஜாம்பவானை சந்திச்சோம். இப்போ அவங்க 2 பேரும் ஒரே கட்சியில் சேர்ந்துட்டாங்க. அந்த அளவுக்கு தாவேக்க வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி அமைஞ்சிருக்கு. நிறைய மாற்று கட்சியினர் வந்து நம்ம கழகத்தில் சேர்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பல பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அனைவரும் நம்ம கழகத்தை சேர்ந்து ஒரு குடும்பம் உழைக்க போறோம். எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள், நன்றிகள். பயணிப்போம், சேர்ந்து செயல்படுவோம். தளபதியோட ஆசையும் அவரோட ஆசீர்வாதத்தோடு கண்டிப்பாக நல்லது நடக்கும். தேங்க்யூ.